இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சேன் சித்தி. நல்லவேளை அனந்தா வந்து சொன்னதால நாம தப்பிச்சிட்டோம். என்ன மாட்டாம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா? அப்பவே நீங்க அந்த பிளேட்டை எடுத்துட்டு லக்ஷ்மி ரூமுக்கு போனத நான் பார்த்தேன். அதான் நீங்க மாட்டிக்க கூடாதுன்னு தான் வந்து நான் போய் சொன்னேன். தேங்க்ஸ் அனந்தா, டைம்க்கு வந்து எங்களை காப்பாத்திட்ட. லக்ஷ்மி இப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம். பூஜை முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு விதத்துல அக்கா முன்னாடி அவ தலகுனிற மாதிரி பண்றேன். நான் ஒரு மூலிகையை அனுப்பி வைக்கிறேன். அது இன்னைக்கு நாள் பூரா மித்ராவோட பாக்கெட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. எக்காரணம் கொண்டும் அந்த மூலிகை மித்ராவை விட்டு விலகக்கூடாது. மை ஃபார்எவர்ன்ற கான்டாக்ட்ல இருந்து தான் கால் வருது. இத்தனை தடவை கால் வருதுன்னா கண்டிப்பா அது மாமா கூட அன்னைக்கு ஜுவல் ஷாப்ல இருந்த அந்த பொண்ணா தான் இருக்கும். இப்ப மாமா வந்து பேசுறப்ப அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இவ என்ன மித்ரா ரூம் பக்கமே பாத்துக்கிட்டு இருக்கா? ஏற்கனவே லக்ஷ்மிக்கும் ஜானவிக்கும் மித்ரா மேல நிறைய சந்தேகம் இருக்கு. இப்ப மித்ராவை என்னோட ஏ ரூம்ல பார்த்தானா அந்த சந்தேகம் டபுள் ஆயிடும். ஜானவி கிட்ட நம்ம மாட்டவே கூடாது. ஹலோ, சொல்லு. இப்ப வேண்டாம், நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சடனா என்ன ஆச்சு? நான் தான் சொல்றேன்ல, சொல்றத கேளு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரி. திடீர்னு இவ ஏன் தான் இப்படி பண்றாளோ தெரியல. மை ஃபார்எவர் பொண்ணை மீட் பண்ணதானே மாமா போறதா இருந்தாரு. அதுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? முடிவை மாத்திட்டு ஏன் இங்கேயே உட்கார்ந்தாரு என்னமோ. ஆனா எப்படியாவது அந்த பொண்ணு யாருன்றத கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த ஜானவி ஏதோ புது புது இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளே. எதுக்கும் அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி லக்ஷ்மியும் ஜானவியும் மித்ராவை இப்ப சந்தேகப்பட்டு இருக்க விஷயத்த மித்ரா கிட்ட சொல்லவே கூடாது. எதுக்குன்னா அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த சந்தேகம் தான் என்னைக்காவது ஒரு நாள் பெருசா வெடிச்சு லக்ஷ்மிக்கும் மித்ராவுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரிவை ஏற்படுத்தும்.
அப்படியே நடக்கட்டும். மாமாவோட பார்த்த அந்த பொண்ணை இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு நினைச்சனே, ஆனா ஜஸ்ட்ல அவ மிஸ் ஆயிட்டாளே. ஏய், நீ என்ன இங்க? அததான் நானும் கேக்கணும், நீ எங்க இங்க? இது என் ரூம். என் ரூம்ல நான் இல்லாம நெதர்லாண்டோட பிரசிடென்ட் இருப்பாரு. ஒரு ரூமா இருந்தா மட்டும் இப்படி எல்லாம் துணி போடாம டான்ஸ் ஆட சொல்லிருக்காங்களா? நான் துணி இல்லாம சுத்துவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இது என் ரூம், என் இஷ்டம். நீ இந்த மாதிரி ரூம்குள்ள வரும்போது டோர் நாக் பண்ணிட்டு வரணும் தெரியாதா? ஐயோ, நீ ஏதோ மன்மதனுக்கு மாமா பையன் மாதிரி உன் அழக ரசிக்கிறதுக்காக தான் இங்க உட்கார்ந்திருக்காங்க பாரு. யாருக்கு தெரியும்? எப்பத்துல இருந்து எதிர்பார்க்கறியோ என்னவோ, இதுக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு உட்காந்தியோ. இங்க பாருப்பா ஓட்ட ராசா, உனக்குலாம் அவ்வளவு சீன் கிடையாது. உன்னை பார்த்ததும் கொண்டாடுறதுக்கு வெளியே நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்னோட கால் தூசுக்கு கூட சமம் இல்ல, புரிஞ்சுதா? இந்த ஜானவிய அவ்வளவு குறைச்சு எடை போட்டுறாத. சர்ப்பகண்டம் மித்ராவை தொடுத்த ஆரம்பிச்சிருச்சு. மித்ராவை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். மாம், மாம், ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஏதோ நடக்க கூடாது நடந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மித்ரா, சாயங்காலம் பூஜை இருக்குல்ல, எந்த ஒரு தடங்களும் இல்லாம எல்லாத்தையும் எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். லக்ஷ்மி, சொல்லுங்க அத்தை. பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே இப்பவே ரெடி பண்ண. சரிங்க அத்தை. என்ன நடக்குதுங்க? வாட்ஸ் ஹேப்பனிங்? என்னது இது? மித்ரா இன்னும் வரல. அவங்க எல்லாரும் இருக்கும்போது அவங்க கண்ணுல மண்ணு தூவிட்டு மித்ரா உன்கிட்ட வருவான்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்றியா? வருவாமோ? என்ன மித்ரா அந்த அளவுக்கு காதலிக்கிறான்.